über Raum und Zeit. அடுத்ததாக சங்கம் டாக் ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படின்ற வாக்கியத்தில் பேசுவதற்காக திரு ரங்கராஜன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். டிசைன் பண்ணிட்டீங்களா? ஓகே, உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். பர்டிகுலராக இஸ்லாமிய சகோதரர் அவர் ஃபேமிலிக்கும் குடும்பத்தினருக்கும் என்னுடைய நன்னாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம இன்னைக்கு என்ன பற்றி பேச போகிறோம்னா, நான் நினச்சேன் எல்லாருக்கும் நம்ம இந்த உலகத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தோம். எல்லாருக்கும் ஓரளவுக்கு உலகம் எவ்வளோ பெருசுன்னு தெரியும். அதை பற்றி நம்ம உலகத்தை தெரிஞ்ச அளவுக்கு நம்ம இருக்கிற பிரபஞ்சத்தை தெரிஞ்சிருக்கலாம். அது எவ்வளோ தூரம் என்ன கொஞ்சம் சொல்லலாம். கோடிக்கு அங்கே தான் போகிறேன். ரொம்ப பற்றி இதை பற்றி பேசி போரடிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இந்த பிக்சர்லேருந்தே ஓரளவுக்கு ஒரு மாதிரி தெரியும் உங்களுக்கு என்னத்தை பற்றி பேச போகிறேன்னு. அணுவிலிருந்து ஆகாதே வரைக்கும் பட் ரொம்ப கொஞ்சம் தான் சொல்ல போகிறேன். அதுக்கு எல்லாம் இதில் முக்கியமான பார்ட் என்னென்னா, அந்த வீடியோ ஒரு கிளிப்பிங் ஒன்று இருக்குது. அது கொஞ்சம் நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் அது முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு கேள்விகள் இருந்ததுன்னா எனக்கு கேள்வி கேட்குறீங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு வச்சுக்கிறேன். ஓகே, அட்லீஸ்ட் லைக் நம்ம மனித ஜாதியோட பிறப்பு இறப்பு வளர்த்தெல்லாம் எந்த டைமென்ஷனில் இருக்குன்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தை இருக்கும்போது ஆவரேஜ் உயரம் வந்துட்டு 50 சென்டிமீட்டர்ல இருந்துட்டு ஒரு 70 சென்டிமீட்டர் குழந்தை பிறந்து கடைசியில் சாரி கொஞ்சம் இதாகிடுச்சு 150 இல்லை 170 சென்டிமீட்டர் 180 சென்டிமீட்டர் வரைக்கும் வளர்றோம். ஸோ நம்ம உயரம்லாம் அவ்வளோதான். நம்ம உலகமே நம்ம கண்பாறைக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லைஃப் நம்மளோட உலகம் எவ்வளோ உயரத்துக்கு போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருசாக ஒரு 10 மாடி 20 மாடி இதில் இருந்து ஸோ அந்த உயரத்துக்கு போகிறோம். அது எத்தனைனா ஒரு 10 மீட்டர் வரைக்கும் போகிறோம்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னா பெரிய பரந்த ஒரு ஃபார்ம் லைஃப்பில் இருக்கிறோம். ஸோ அந்த நமக்கு தெரிஞ்ச பரிமாணங்களோட விசாரமே இவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா பெரிய கார் வாங்கினேன். என்னோட கார் வந்துட்டு 4 வீல் டிரைவ், ஒரு 7 பேர் உட்காரலாம்னு சொல்லிக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம விசாரங்கள் பரிமாணத்தோட புரிந்து கொள்ளுதல் நமக்கு இவ்வளோதான் லிமிடேஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போனீங்கன்னா நம்ம இருக்கிறதுலே பெருசான ஒரு இதுனா கப்பல் தான். அதை தவிர்த்து பெரிய விஸ்தாரமான இதுவே கிடையாது. ஸோ நம்ம கப்பலில் பயணம் செய்யும் போது அதோட விஸ்தாரமும் நமக்கு ஓரளவுக்கு புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேலே என்ன இருக்கும் அப்படின்றத பார்க்கறது தான் என்னோட பாட்டோட குறிக்கோள். ஓகே, இப்போ இருக்கிற உலகத்தில் இருக்க எல்லாரோட என்ன உயரம் வரைக்கும் பில்டிங் கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 200 மீட்டர் ஹைட்ல இருந்துட்டு ஒரு இப்போ 800 மீட்டர் ஹைட் வரைக்கும் துபாய் சொல்றாங்க. ஸோ இதுதான் டாலஸ்ட் பில்டிங். ஸோ மனுஷன் வந்து இங்கே நினைச்சாக்க ஒரு 800 மீட்டருக்கு சடனாக நெட்டில் போயிடலாம். ஸோ அங்கேருந்து பார்த்தா எப்படி இருக்கும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஸோ நம்ம 800 மீட்டர் உயரம் வரைக்கும் இருக்குமே. சரி, நம்ம இந்த உலகத்தில் 800 மீட்டர் உயரம் எவ்வளோ தூரம் இருக்கு, வாட் இஸ் த ப்ரொபோர்ஷன்றதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்கு சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். இது வந்து உலகத்தை வந்துட்டு ஒரு சேட்டலைட் பிக்சரு தூரத்துலேருந்து எடுத்துட்டாங்க. அந்த ப்ளூ ரீச் தெரியுது, அதுதான் நம்ம உலகம். மீதி இருக்கிறதுலாம் நம்ம பூமியோட மண் பாறாங்கல் கொடுத்த பொருள். இதில் நீங்கள் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, அந்த எவ்வளோ சின்ன டைமென்ஷனில் நம்ம லைஃப் மொத்த லைஃபே இருக்குது. நம்ம மனித எண்ணங்கள் மனித வாழ்க்கைகள் எல்லாமே அந்த ஒரு தின் பிளேட் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸில் தான் நம்ம லைஃபே இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் கோடி காமிக்கிறது தான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் கிளியராக தெரியுது. ஸோ நம்ம எந்த லைஃப் வந்துட்டு ஒரு நம்ம ஓகே பிளேனில் போனாக்கா ஒரு இந்த 10,000 அடிக்கு வருமா, 13,000 10,000 மீட்டர். ஓகே, 10,000 மீட்டர் வரைக்கும் போகிறோம். ஸோ அடுத்த ஸ்லைட். ஸோ இப்போ ப்ரொபோர்ஷன்
வேண்டாம், நம்ம எர்த் எடுத்துக்கிட்டாங்க கோர்ல இருந்து எவ்வளவு தூரம் நம்மளோட வாழ்க்கை அந்த கோர் மேல இருக்கிறதுல எவ்வளவு தூரம் வரும். மொத்தம் எர்த்தோட அந்த ரேடியல் வந்துட்டு 6400 கிலோமீட்டர். நம்ம அட்மாஸ்பியர் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் தான் நம்ம அட்மாஸ்பியர். ஸோ அந்த 50 கிலோமீட்டர்ல நம்ம உயரமான பில்டிங் வந்து 800 மீட்டர். ஸோ அது வரைக்கும் தான் நம்மளால போக முடியும். ஸோ இதில் நம்ம அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய என்ன விஷயம் என்னன்னாக்க ஹவு ஸ்மால் வி ஆர் கம்பேர்ட் அவர் ஓன் எர்த். நம்மளோட எர்த்ல பூமியை பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் ஒரு சாதாரண குறும்பு தான். நம்ம இங்கே வந்துட்டு ஆகாசில இருந்து பார்த்தாங்க நம்ம இன்னும் எவ்வளோ சிறுசாக இருக்குன்றது கொஞ்சம் கோடி காமிக்கிறது தான். இது வந்துட்டு அந்த 80 மீட்டர் சொன்னேன் இல்லையா, அதை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். நம்ம லைஃப் தான் காமிக்கிறது. இப்போ இந்த உயரமான மலை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேக்சிமம் வந்துட்டு எவரெஸ்ட் ஹைட் யார் ஓகே அது வரைக்கும் இருக்குது. இங்கே டெம்பரேச்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப இங்கே தான் நம்ம மனுஷன் வாழ முடியும். அதுக்கப்புறம் போக போக நம்ம ஆர்டிஃபிஷியலாக ஹீட் கொடுக்க வேண்டியிருக்கோம். நம்ம சில இது போட்டு சுதந்திரமாக வாழ முடியாது. ஸோ அதுக்கு மேலே இந்த 80 மீட்டர் மொத்தம் ஒரு 400 மீட்டர் வரைக்கும் அட்மாஸ்பியரை எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு 4 விதமாக பிரிச்சிருக்காங்க. பட் அது நமக்கு முக்கியம் இல்லை. என்னோட பர்பஸ் வந்துட்டு ஜஸ்ட் ஷோ தட் எந்த அளவுக்கு தின் லேயர்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சின்ன லேயர்ல தான் நம்ம எர்த்தோட நம்ம வாழ்க்கையெல்லாம் உணர்ந்து. ஸோ இது ஒரு நல்ல பிக்சர், எனக்கு பிடிச்சமான பிக்சர். சன் செட் ஆகும்போது நம்ம காற்று மண்டலம், நம்ம சுவாசிக்கிறது, நம்ம ஓட்டுற கார் கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இதுக்குள்ள தான் இருக்குது. அடுத்த இதுக்கிடையில அந்த ஒருத்த போட்டுடலாமே ஒரு வீடியோ கிளிப்பிங். இது ஒரு 10 நிமிஷம் ஓடும். நான் இடையில நிறுத்தி நான் தமிழை சொல்லணும். எல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு, எல்லாரும் இங்கிலீஷ்ல புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அதை நிறுத்தாம ஓட்டிடலாம். நீங்க அதுக்கப்புறம் என்ன கேள்வி கேட்கலாம். என்னன்னு கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து சொல்லுங்க. The picnic near the lakeside in Chicago was the start of a lazy afternoon, early one October. We begin with a scene 1 meter wide, which we view from just 1 meter away. Now every 10 seconds we will look from 10 times farther away, and our field of view will be 10 times wider. This square is 10 meters wide, and in 10 seconds the next square will be 10 times as wide. Our picture will center on the picnickers, even after they've been lost to sight. 100 meters wide. The distance a man can run in 10 seconds. Cars crowd the highway. Powerboats lie at their docks. The colorful bleachers are Soldiers Field. This square is a kilometer wide, 1,000 meters. The distance a racing car can travel in 10 seconds. We see the great city on the lake shore. 10 to the 4th meters, 10 kilometers. The distance a supersonic airplane can travel in 10 seconds. We see first the rounded end of Lake Michigan, then the whole Great Lake. 10 to the 5th meters. The distance an orbiting satellite covers in 10 seconds. Long parades of clouds. The day's weather in the Middle West. 10 to the 6th, a 1 with 6 zeros, 1,000,000 meters. Soon the Earth will show as a solid sphere. We are able to see the whole Earth now, just over a minute along the journey. The Earth diminishes into the distance, but those background stars are so much farther away that they do not yet appear to move. A line extends at the true speed of light. In 1 second, it half crosses the tilted orbit of the moonlight. Now we mark a small part of the path in which the Earth moves about the Sun. Now the orbital paths of the neighbor planets. Venus,
and Mars, then Mercury. Entering our field of view is the glowing center of our solar system, the Sun, followed by the massive outer planets, swinging wide in their big orbits. That outer orbit belongs to Pluto. A fringe of a myriad comets too faint to see completes the solar system. As the solar system shrinks to one bright point in the distance, our sun is plainly now only one among the stars. Looking back from here, we know 4 southern constellations, still much as they appear from the far side of the Earth. This square is 10 to the 16th meters, 1 light year, not yet out to the next star. Our last 10-second step took us 10 light years further. The next will be 100. Our perspective changes so much in each step now that even the background stars will appear to converge. At last we pass the bright star Arcturus and some stars of the Dakota. Normal but quite unfamiliar stars and clouds of gas surround us as we traverse the Milky Way galaxy. Giant steps carry us into the outskirts of the galaxy. And as we pull away, we begin to see the great flat spiral facing us. The time and path we chose to leave Chicago has brought us out of the galaxy along a course nearly perpendicular to its disk. The 2 little satellite galaxies of our own are the clouds of Magellan, 10 to the 22nd power, 1,000,000 light years. Groups of galaxies bring a new level of structure to the scene. Glowing points are no longer single stars, but whole galaxies of stars seen as one. We pass the big Virgo cluster of galaxies among many others, 100 million light years out. As we approach the limit of our vision, we pause to start back home. This lonely scene, the galaxies like dust, is what most of space looks like. This emptiness is normal. The richness of our own neighborhood is the exception. The trip back to the picnic on the lakefront will be a sped-up version, reducing the distance to the Earth's surface by 1 power of 10 every 2 seconds. In each 2 seconds, we'll appear to cover 90% of the remaining distance back to Earth. Notice the alternation between great activity and relative inactivity, a rhythm that will continue all the way into our next goal, a proton in the nucleus of a carbon atom beneath the skin on the hand of the sleeping man at the picnic. Meters, 10 to the 8th, 7, 6, 5, 4, 3, 2, 1. We are back at our starting point. We slow up at 1 meter, 10 to the 0 power. Now we reduce the distance to our final destination by 90% every 10 seconds. Each step much smaller than the one before. At 10 to the minus 2, 1/100th of a meter, 1 centimeter, we approach the surface of the hand. In a few seconds, we'll be entering the skin, crossing layer after layer from the outermost dead cells into a tiny blood vessel within. Skin layers vanish in turn. An outer layer of cells, felty collagen. The capillary containing red blood cells and a roughly lymphocyte. We enter the white cell. Among its vital organelles, the porous wall of the cell nucleus appears. The nucleus within holds the heredity of the man in the coiled coils of DNA. As we close in, we come to the double helix itself. A molecule like a long twisted ladder whose rungs of paired bases spell out twice in an alphabet of 4 letters the words of the powerful genetic message. At the atomic scale, the interplay of form and motion becomes more visible. We focus on one commonplace group of 3 hydrogen atoms bonded by electrical forces to a carbon atom. 4 electrons make up the outer shell of the carbon itself,
They appear in quantum motion as a swarm of shimmering points. At 10 to the minus 10 meters, 1 angstrom, we find ourselves right among those outer electrons. Now we come upon the two inner electrons held in a tighter swarm. As we draw toward the atom's attracting center, we enter upon a vast inner space. At last, the carbon nucleus, so massive and so small. This carbon nucleus is made up of 6 protons and 6 neutrons. We are in a domain of universal modules. There are protons and neutrons in every nucleus, electrons in every atom, atoms bonded into every molecule out to the farthest galaxy. As a single proton fills our scene, we reach the edge of present understanding. Are these some quarks in intense interaction? Our journey has taken us through 40 powers of 10. If now the field is 1 unit, then when we saw many clusters of galaxies together, it was 10 to the 40th, or 1 and 40 zeros. என்னோட முழுக்க பேச்சோட முக்கியத்துவமே மெயினாக எது காமிக்கிறதுக்கு இருக்குதா இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்க நம்ம எந்த ஒரு பரிமாணத்துக்குள்ள நம்ம எவ்வளோ சின்ன அணுக்களாக வாழ்ந்துட்டு இருக்கோன்றது இதில் நம்ம வாழ்க்கை நம்மளோட கஷ்டங்கள் நட்டங்கள் எல்லாமே இருக்கு. பட் அதை விட்டுட்டு இதில் நம்ம பார்க்க வேண்டியது இந்த சேட்டலைட் பிக்சர் ஒன்று உங்களுக்கு காமி நினைக்கிறேன். ஹவு ஸ்மால்ன்றது நம்மளோட சோலார் சிஸ்டத்துல இருந்து இது வந்துட்டு கசினின்னு ஒரு சேட்டலைட் ப்ரோப் வந்துட்டு சேட்டன் கிட்டக்க போகும்போது அங்கிருந்து திரும்பி வேர்ல்ட ஒரு போட்டோ எடுத்திருக்கு. அந்த உங்களுக்கு கண்ணுக்கூட தெரிய மாட்டேங்குது. நாடு ஒரு முனியில் இருக்க ஒரு டாட்டு தான் எர்த் இஸ் வித்தின் அவர் சோலார் சிஸ்டம். நம்ம சேட்டன் நம்ம சோலார் சிஸ்டத்தோட வெளியில போகல. ஸோ நம்ம தூரங்கள் நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்க பிளானட்டுக்கு தூரமே நம்மளால கடக்கவே முடியாத தூரத்தில் இருக்கோம். நம்ம இப்போ இருக்க டெக்னாலஜி வச்சுக்கிட்டு ராக்கெட்ல போனாக்க நம்ம போயிட்டு திரும்புறதுக்கு முடியாது. மார்ஸ் போலான்னு மனுஷன் நினைச்சிட்டு இருக்கான். பட் அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு உதாரணமா சொல்ல போனாக்க நம்ம எல்லாம் அந்த கிராவிட்டியை வந்துட்டு நமக்கு என்னன்னே தெரியாது. நம்ம அதுல இருக்கிறோம் பட் என்னன்னே தெரியாது. வெளியில போனாதான் தெரியும். இந்த ஸ்பேஸ்ல போய் எடுத்துட்டு வராங்களே, இந்த ஸ்பேஸ் லேப்ல எல்லாம் போய் எடுத்துட்டு வராங்களே, அவங்களுக்கு முக்கியமான ப்ராப்ளம் வந்த உடனே அவங்களுக்கு வந்து கால்சியம் லாஸ் நிறைய இருக்குமா. காரணம் என்னன்னா அவங்க அந்த வெயிட்லெஸ்ல இருந்து அவங்க உடம்புல இருக்க போன் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா, அந்த போன் ஸ்ட்ரக்சர் உள்ளுக்குள்ளே எதுக்கு இந்த போன் இருக்கிறேன், இதுல நான் நிக்கிறேன், நீ என்ன யாரும் இழுக்கலையே. ஸோ அந்த போனு கரைஞ்சு போகுதுங்கிறாங்க. அந்த தேவையில்லாதனால நமக்கு இந்த உருவமும் நம்ம ஸ்கெலிட்டனும் நம்ம போனஸ் காரணமே நம்ம கிராவிட்டி. இந்த கிராவிட்டி தான் அவங்களுக்கு இந்த எல்லாம் நடந்துட்டு இருக்குது. அதை விட்டு வெளியில போனோம்னு நினைச்சாக்க 1000 பிரச்சனை மனுஷன் சால்வ் பண்ணுவான். பட் நம்ம இந்த நம்ம சுவாசத்துல வெளில போனாக்க வேற ஒரு டெக்னாலஜியா வந்தாகணும். இதுல ஒரு சின்ன இன்னொரு உதாரணம் காமிக்கிறேன். நம்ம என்ன லைட் இயர்ஸ்ன்னு சொன்னாங்க, அது கொஞ்சம் புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து இப்போ சன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சன்ல இருந்து லைட்டு 150 மில்லியன் கிலோமீட்டர் பயணம் செஞ்சு நம்ம எர்த்து வந்து அடையுது. அதுக்கு 8 நிமிஷத்துல இருந்து 8 நிமிஷம் நம்ம 17 செகண்ட் வரைக்கும் எடுக்குது. ஸோ அவ்வளோ தூரத்தை அவ்வளோ ஃபாஸ்டாக வருது. இப்போது அண்டர்ஸ்டாண்டிங்ல நம்ம வந்துட்டு லைட் இஸ் அ ஃபாஸ்டஸ்ட் திங், லைட்டை விட இன்னும் ஃபாஸ்டாக போக முடியாது. ஓகே, அடுத்தது லைட் ஸ்பீட். அது ஜஸ்ட் அ பிக்சர். இதெல்லாம் நான் நினைச்சேன் ஒரு செகண்டுக்கு 186 மைல்ஸ். ஒரு வருஷத்துக்கு 1 பில்லியன் மைல்ஸ், 1 பில்லியன் கிலோமீட்டர்னு சொல்லலாம். ஸோ இதை வந்துட்டு நம்ம இப்போ நம்ம ஸ்டாரோட டிஸ்டன்ஸ், நம்ம பிளானட்டோட டிஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது இத்தனை சைபர் போட்டு கன்ஃபியூஷனாக இருக்கும், படிக்க முடியாது. அதுதான் அஸ்ட்ரானமர்ஸ் வந்துட்டு 1 லைட் இயர்னு சொல்லிடுறாங்க. 1 லைட் இயரில் லைட் ஒரு வருஷமா ட்ராவல் பண்ணுச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும்? 1 பில்லியன் கிலோமீட்டர் போகும். அது வந்துட்டு இப்போ இருக்க நியரஸ்ட் கேலக்ஸி எடுத்தீங்கன்னா 4 மில்லியன் லைட் இயர்ஸ்ன்னு நினைக்கிறேன். எனக்கு சரியாக பார்க்கணும். 4 பில்லியனா 4 மில்லியன் லைட் இயர்ஸ் தான் நினைக்கிறேன். அது வந்துட்டு நீங்க நம்ம நார்தன் ஸ்கேல்ல இப்போ டார்க் ஸ்டேட்ல நீங்க வெறுங்கல்லே கூட பார்க்கலாம். எங்க பார்க்கணும்னு தெரிஞ்சதுன்னா சம்டைம் முடிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு எல்லாம் காமிக்கிறேன். ஒரு நாள் இங்கே கூட வந்துட்டு டெலஸ்கோப்பு பைனாக்குலர்ஸ்லாம் செட்டப் பண்ணிட்டு நம்ம உங்களுக்கு ஸ்கைலாம் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியலாம்.
ஓகே, அடுத்த கொஞ்சம் ஜஸ்ட் கிரியேட் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் யங்கர் ஜென்ரேஷன். எல்லாரும் பார்த்துருப்பீங்க, இன்டர்நெட்டில் எல்லாம் இருக்க பிக்சர்ஸ் தான். பட் என்னன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் இதில் இந்த படத்தில் முக்கியமான என்னன்னா வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்தோட டைமென்ஷனுக்கும் சன்னுக்கும் நம்ம என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருக்குன்னு அப்படியே அதே ஒரு ஆஸ்பெக்ட் விஷயம் போட்டுருக்கான். ஸோ இதில் பெரிய பிளானட் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர் இஸ் தி பிகெஸ்ட் பிளானட். நம்ம எர்த் வந்துட்டு 3வது ரேங்கில் இருக்கோம், ஸ்மால் தான். ஓகே, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நீங்கள் இந்த ஜேர்னி இப்போ பவர் ஆஃப் 10 பார்த்தீங்களே, எர்த் இஸ் நத்திங். பட் நம்ம தெரிஞ்ச வரைக்கும் பார்த்ததில்ல, எந்த மாதிரி பிளானட் இது வரைக்கும் நம்ம பார்க்கல. சயின்டிஸ்ட்லாம் டெலஸ்கோப், ரேடியோ டெலஸ்கோப் எல்லாம் வச்சு பார்த்துட்டோம். இது வரைக்கும் நம்ம லைஃப் தெரிஞ்ச லைஃப் இருக்கிறதா இருக்கும்னு அனுமானிச்சுட்டு இருக்காங்க, பட் இன்னும் கண்டுபிடிக்கல. அடுத்தது ஓகே, திஸ் இஸ் அவர் மில்கி வே கேலக்ஸி. நம்ம மில்கி வே கேலக்ஸி வந்து ஒன் ஆஃப் த கேலக்ஸி இன் பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி இன் த யூனிவர்ஸ். ஸோ நம்ம வந்து நம்ம கேலக்ஸி அவ்வளோ நம்ம எடுத்தே ரொம்ப சிறுசு, அதில் வந்து நம்ம கேலக்ஸி ஒன்று அது மாதிரி பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன் கேலக்ஸி இருக்கிறது தான் நம்மளால கிரகிச்ச கூட முடியாது. பட் அட்லீஸ்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ஒரு மாதிரி கோடி காமிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் என்னோட விருப்பம் கூட. இங்கே வந்துட்டு சன் வந்துட்டு இங்கே இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு காம்ப்ளிகேட்டட் மோஷன் கேலக்டிக் சென்டர்ன்றது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மில்கி வே கேலக்டிக் சென்டர் நம்மளால பார்க்க முடியாது. ரைட்டு, ஃபுல்லாக க்ளவுட் மறைச்சிருக்கு, டஸ்ட் க்ளவுட்ஸ் இருக்கும். நம்ம ஒரு எட்ஜில் இருக்கோம், அந்த எட்ஜில் இருக்கோம். நம்ம கேலக்ஸி சுற்றி வரோம். அது சுற்றி வர்றதுக்கு எத்தனை லைட் இயர்ஸ் தேவைப்படுது பாருங்க. இந்த ரேடியல் வந்துட்டு 26 லைட் இயர்ஸ். ஸோ நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு பரிமாணம் இருக்குது பிரபஞ்சத்தில் இருக்குது. நம்ம எல்லாரும் பட் அது இல்லை, நம்ம அந்த இதில் வாழ்ந்துட்டு இருக்கோம். என்ன முக்கியமான தெரியல, வெளியில போய் வெளியில நிற்கும் போது வானத்தை பார்க்கும் போது அங்கிருந்து வேற யாரும் நம்மளை பார்த்தாங்கன்னா எப்படி பார்ப்பாங்க? எனக்கு அது இன்னைக்கும் ஒரு மொத்தமான ஸ்கை கிளியர் ஸ்கைக்கு போனேன்னா அத்தனை நட்சத்திரங்களையும் பார்த்துட்டு இதுல நம்ம எவ்வளவு ஸ்மால்ன்றது அப்பதான் புரியும். அப்பதான் வந்துட்டு ஒரு பிலாசபிக்கலா அவங்களுக்கு ஒரு அடக்கம் வரும், அகங்காரமும் குறையும் நினைக்கிறேன். ஓகே, ஸ்லைட் போடுறேன். ஐ திங்க் திஸ் தி லாஸ்ட் ஒன் நினைக்கிறேன். இல்லையா, தான் லாஸ்ட். ஓகே, இதுல வந்து நான் எங்க ஜெனரேஷன் ஒரு மோட்டிவேஷன் தான். இன்டர்நெட்ல சினிமா பார்க்கலாம், நிறைய வேடிக்கை பார்க்கலாம். இன்டர்நெட்ல இந்த மாதிரி சமாச்சாரங்கள் நிறைய எக்கச்சக்கமா இருக்குது. அதனால கொஞ்சம் ஒரு பகுதி எடுத்து நம்ம எங்க ஜெனரேஷன்லாம் படிச்சாங்கன்னா நல்லா இருக்கும். நான் இந்த வீடியோ வந்துட்டு நான் 20 வயசுல பார்த்தேன். 20 வயசுல நான் ராமன் இன்ஸ்டியூட்ல போய் சேர்ந்த போது பார்த்த படம். இது வந்துட்டு இட் சேஞ்ச் மை லைஃப், மை திங்கிங். ஸோ ஒரு சின்ன அறிவுரை என்னன்னா, எங்க ஜெனரேஷன்லாம் வந்துட்டு கொஞ்சம் சினிமா பார்க்கறது, ஃபேஸ்புக்கு, இன்டர்நெட்டை கொஞ்சம் விட்டுட்டு கொஞ்சம் அந்த மாதிரி டாக்குமெண்ட்ரி இதுலேயும் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு ஹாபி எடுத்துக்கலாம். உங்களுக்குலாம் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஒரு நாளைக்கு டெலஸ்கோப்பை செட்டப் பண்ணி இந்த பிளானட்ஸ்லாம் காமிக்கலாம். அது தமிழ் சங்கத்தில் நான் சொல்கிறேன். ஏதாவது ஒரு நல்ல சுச்சுவேஷன் வரும்போது, நல்ல ஸ்டேட் வரும்போது என்னோட டெலஸ்கோப் கொண்டாந்து உங்களுக்கு எல்லாருக்கும் காமிக்கலாம். அது நம்ம தமிழ் சங்கம் மூலமாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இவ்வளோதான் என்னோட பேச்சு. இப்போ நீங்கள் பார்த்த காட்சிகள் நம்ம ரங்கராஜன் சார் எடுத்து சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். யார் இருக்கா? How do you measure in the space? How do they measure in the space? How do they measure? Yes. Yeah. How do they measure what? Okay, ನೀವು தூரத்தை மெஷர் பண்றாங்கன்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. அது இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கொள்றதெல்லாம் கஷ்டம் தான். இன்டர்ஃபெரோமெட்ரிக் பண்ணுவாங்க. ஒன்று வந்து 2 விதமா இருக்குது. அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப கஷ்டம். சிம்பிளா சொல்ல போனீங்கன்னா, உலகத்துல இருக்கு 2 இடத்துல ஒரே நேரத்துல 2 பேரு ஒரு டெலிஸ்கோப்பை வச்சு அதே ஆப்ஜெக்டை பார்த்தாங்கன்னா ஒரு மாதிரி கணக்கு போட்டுடலாம். நான் இங்க இருக்கேன், என்னோட தூரம் இங்க
நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா பார்க்குறோம், நமக்கு இடையில அவங்களுக்கு இடையில எவ்வளோ தூரம் இருக்குது, அதை வச்சுட்டு கணக்கு ட்ரிக்னாமெட்ரி கணக்கெல்லாம் போட்டுட்டு அதுலேருந்து ஓரளவுக்கு கேஸ் பண்ணலாம். அது அப்படி பண்ணுவாங்க. நீ மேலே படிப்பேன், நீ கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. இதை பற்றி யோசிச்சுக்கிட்டே இரு, இதுக்கு மேலே என்ன வரும். What is the furthest satellite that is released? What is that? Furthest. Okay, நம்ம satellite, good question. இந்த பைனியர்ல 2 சேட்டலைட் அனுப்பிச்சாங்க. அதுதான் இப்போதைக்கு இன்னும் சோலார் சிஸ்டத்தை விட்டு வெளியில கொஞ்சம் போயிருக்கு. பட் நீ ஹீலியோஸ்டாட் வரைக்கும் போகல. அதுக்கு இன்னொரு இடம் வேணா ஒரு பிக்சர்ல காமிக்கலாம். அந்த ஒரு ஸ்லைடு கொண்டு போனீங்கன்னா இந்த டேட்டா நான் இல்ல இதுக்கு முன்னாடி இது சோலார் சிஸ்டம். இந்த பைனியர் சேட்டலைட் வந்து இந்த லாஸ்ட் பிளானட் தான் தாண்டிடுச்சு, புளூட்டோலாம் தாண்டிடுச்சு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு கிராவிட்டி, நம்ம சன்னோட கிராவிட்டி இன்னும் இருக்கும். நம்மளாம் வந்துட்டு நம்ம எதுக்கு இந்த சூரியனை சுற்றிட்டு இருக்கோம்னா சன்னோட கிராவிட்டி வந்துட்டு நம்மள இருந்து சுற்றிக்கிட்டே இருக்கும் வச்சுக்கிட்டு. 2 சேட்டலைட் சோலார் சிஸ்டத்தை பொறுத்துக்கு இன்னும் வெளியில கம்ப்ளீட்டா வெளியில போல அதில் போயிட்டு இருக்கு. பட் போக போக என்னன்னாக்க அவ்வளோ தூரத்துல இருந்து இந்த ரேடியோ சிக்னல்லாம் எர்த்த வந்து சேர்றதுக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். ஒரு கமாண்ட் அனுப்பிச்சுட்டு அது வேலை நடந்ததா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க 2 மணி நேரம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அங்கிருந்து வர சிக்னலை பிடிச்சா தான் படிக்க முடியுது. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதுக்கு மேல வந்துட்டு இன்னும் பட் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது இன்னும் நம்ம சோலார் சிஸ்டத்துல ரொம்ப தூரம் போல. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பவர் ஆஃப் டைம் ஸ்லைட்ஸ் பார்த்தேன் இல்லையா, நம்ம we are very close in the solar system. அந்த சர்க்கிள் தான் இருக்கும். பேர் என்னது? சேட்டலைட் பேர் என்னது? பயனியர். இப்போ கூகுள்ல தேடினா பயனியரோட டிஸ்டன்ஸ் பயனியர் 1 and 2. எவ்வளோ தூரம் டெலிஸ்கோப் வச்சு பார்க்கலாம்? That's a good question. நம்ம இந்த எர்த்தில் இருந்துட்டு டெலிஸ்கோப் வச்சுட்டு யூ கேன் சி மேன்மேட் ஒரு லைட்டுக்கு வந்துட்டு ஒரு இன்டென்சிட்டி ஒரு ஸ்கேல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைஸை பொறுத்துட்டு சைஸ் அந்த டெலிஸ்கோப் பொறுத்துட்டு நீங்கள் வந்துட்டு 15th மேக்னிட்யூட்னு சொல்லுவாங்க. அது ஒரு டேபிள் இருக்குது, அது சொல்கிறதுலாம் கொஞ்சம் நேரம் எடுக்கும். பட் என்ன தெரிஞ்சுக்கணும்னு வச்சாக்க லைட்டு நம்ம படித்தோம் இல்லையா, லைட் இயர்னு சொன்னோம். இப்போ நம்ம பார்க்குற நட்சத்திர உலகத்தில் வானத்தில் பார்க்குறதுக்கு இப்போ ஜூபிட்டரை பார்த்தீங்கன்னா சேட்டர்னை பார்த்தீங்கன்னா அது ஒரு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த லைட் அங்கேருந்து வந்துட்டு இருந்துச்சு. நம்ம இப்போ பார்க்குற லைட்டு 45 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பிடுச்சு. ஸோ அது மாதிரி நியரஸ்ட் கேலக்சினா 4 மில்லியன் இயர்ஸ் முன்னாடி வந்துடுச்சு. ஸோ இப்போ இருக்க நேரத்துக்கு அங்கே என்ன ஆச்சுன்னு தெரியாது. என்ன நம்ம இன்னும் வெயிட் பண்ணோம். ஸோ இது வந்துட்டு மனசுல நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அந்த பரிமாணங்களை பற்றி கொஞ்சம் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஓகே, பட் இதுக்கு வந்துட்டு அதுக்காக தான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியாவில் எர்த்துலேருந்து பார்க்கும்போது லிமிடேஷன்ஸ் இருக்குது. இந்த அட்மாஸ்பியரை வந்துட்டு கொஞ்சம் லிமிட் பண்ணோம் நம்ம அட்மாஸ்பியர் வேரியேஷன்ஸ்னால. அதனால வந்துட்டு ஹபிள் டெலிஸ்கோப்னு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பேன். ஹபிள் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் ஒரு டெலிஸ்கோப்பை ஸ்பேஸுக்கு வெளியில் கொண்டு போயிட்டாங்க. அந்த போனதுக்கப்புறம் அந்த எர்த்தோட ட்ரப்லாம் கிடையாது. ஸோ கிளியர் ஸ்கை வேக்கம். ஸோ அவங்க ரொம்ப தூரத்துக்கு போகலாம். ஸோ இப்போ வந்துட்டு லைட் அதாவது பிக் பேங் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, 14 மில்லியன்ஸ் முன்னாடி. அப்போ இருந்த லைட்டை இப்போ தான் பார்த்துருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னு தெரியாது. லைட்டை நம்ம ஒன்றும் வந்து சேரலை. அது மாதிரி நிறைய கேலக்ஸி இருந்து லைட்டை நம்ம இன்னும் வந்து சேராமல் கூட இருந்திருக்கலாம். இப்போ ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்ப்ளோஷன் அதை ஒரு நெல்லான்னு சொல்லுவாங்க, சூப்பர் நாவான்னு சொல்லுவாங்க. அது நடந்துச்சுன்னா அங்கேருந்து வர வெளிச்சம் நம்ம வந்து சேராமல் கூட இருந்திருக்கலாம். ஸோ இதை நான் கொஞ்சம் காம்பரன் பண்ணி யோசித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். குட் கொஸ்டின். இவர் எங்கள் அம்பாசிடர்